கணபதியையும் எனது குருமார்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி இன்று இந்த கன்னி தோஷம் என்று சென்ற முறை பாடங்கள் நடத்திட்டு இருந்தோம். போன முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னி ஜாதகம் போட்டு இந்த மாதிரி இருந்தால் கன்னி ஜாதகம் அது தோஷத்தை எப்படி உண்டு பண்ணுது, எத்தனை வயசுல இருந்தாங்க, எத்தனை வயசுல எத்தனை தலைமுறை அப்படிங்கிறதெல்லாம் போன முறை பார்க்கறதுக்கு நம்ம போட்டிருந்த வீடியோ. இந்த வாட்டி அந்த கன்னிகள் எப்படி இறக்குறாங்க, எதனால இறக்குறாங்க, அதுக்கு ஜாதக ரீதியா காரணம் என்ன, இதுக்கு மாந்திரிகம் என்ன சொல்லுது, அதுக்கு எப்படி நம்ம பரிகாரம் பண்ணி அந்த குழந்தைகளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்கும். பாகத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்கள் குழந்தைக்கு உண்டான வயசு என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாந்திரிகவாதிகளோ வச்சு ஜோதிடர்கிட்ட அணுகி மாந்திரிகவாதிகளோ பூசரிகளோ தெரிஞ்சிருந்தா வச்சு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னிகள் இறப்புங்கிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணம் எதுவாகவே இருக்கலாம். அதாவது இந்த குழந்தைக்கு சென்ற முறை கொடுத்தது பெரியவங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது. கன்னி இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பெரியவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முன்னாடி வீடியோ. இப்போ அந்த கன்னி ஏன் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கண்ணியினுடைய ஜாதகம் எப்படி இருந்து இறந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் பார்க்கும்போது லக்கணம் இருக்குங்க. இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடமும் மாரகத்தை உண்டு பண்ணும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது மாரகத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம். கிரகங்கள் நிற்கிறத பொறுத்து. சரி, எந்த கிரகங்கள், சனியா, ராகுவா, செவ்வாயா அப்படின்ட்டா எந்த கிரகமும் நல்லவர்களும் கிடையாது, தீயவர்களும் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க தன்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த கடமையை அவங்க செய்யும் பொழுது அது நமக்கு பாதிப்பை உண்டாக்குது. அந்த வகையில் 2ஆம் இடமும் மாரகஸ்தானம் தான், 4ஆம் இடமும் மாரகஸ்தானம் தான், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இது எல்லாமே மாரகஸ்தானம் தான். ஆனால் அப்படின்ட்டு உடனே மாரகன் நிகழ்ந்துருமான்னு கிடையாதுங்க. அதுக்குதான் தசா புத்திகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த திசைகள் போட்டு கணிதம் போட்டு அந்த கணக்கின் அடிப்படையில் அது எப்போ நடக்கும், எந்த வயதில் நடக்கும், எப்படி நடக்குங்கிறத எல்லாமே ஜாதகத்தில் நம்ம கணக்கு போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரியும் போது அந்தந்த வயசுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த இறப்புகள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாங்க. இதை முன்கூட்டியே நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ட்டா இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வயசு 2 வயசு 3 வயசு அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசு வரைக்கும் ஒரு ஜாதகத்தை எழுதக்கூடாதுங்க. ஒரு குழந்தைக்கு பிறந்த அன்னைக்கே ஜாதகத்தை போய் நம்ம எழுதிட்டு வந்துடுறோம், இல்லை கம்ப்யூட்டர் கொடுத்து போட்டுட்டு வந்துடுறோம். இங்க பழங்காலத்துல அப்படி கிடையாதுங்க. 16 வயசு முடிஞ்சு 17 பிறக்கும் பொழுதுதான் அவங்க ஜாதகத்தை குறிப்பு எடுக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த காலத்துல எடுக்கலைங்க. இப்ப பண்றாங்கன்னா வியாபார ரீதியா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்ட்டா இது 16 வயசு வரைக்கும் ஒவ்வொரு தேவதைகளும் அந்த குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்று வந்துடும். அது வந்தா எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அவர் குழந்தையினுடைய வயசு என்ன, அது எத்தனை மாதங்களுக்கு, அது எத்தனை நாட்களுக்கு அது இருக்கும், என்ன தொந்தரவுகள் கொடுக்கும். அந்த காலகட்டத்துல இப்போ பழங்காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ இது கிடையாதுங்க. இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் மருந்துகள் விட்டதுனால மருந்துக்கு செலவு பண்ணி நம்ம அந்த தோஷத்தை கழிவு பண்ணிக்கணும். தோஷம் என்பது பாத்தீங்க அப்படின்ட்டா உடம்புல வரக்கூடிய ஒரு தீய சக்தி, அதாவது ரத்தத்துல கலக்கக்கூடிய ஒரு சக்தி. நீங்க கடவுளாக நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, அது ஒரு தீய சக்தியா பிரபஞ்சத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரம்ம ராட்சசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி தீய சக்தி அப்படிங்கிறதுல தீய சக்தி அந்த இடத்துல உட்காருதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒவ்வொரு பேர்கள் வச்சு அந்த தேவதை அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்க தேவதைகளாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, துஷ்ட சக்திகளாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம யாரையும் சாபம் பண்றது நம்ம தயாரில்லை. அதனால தீய சக்தி பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு உடல்ல
ஆக்கிரமிப்பு பண்ணுது. அதுல இருந்து நம்ம வெளியில கூட்டு வரதுக்கு தான் அந்த காலத்துல மாந்திரிக முறையில அது முன்கூட்டி அதை செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட்ல அதுல வந்து குளுக்கோஸ் அது இதுன்னு கொடுத்து அந்த மருந்தை கொடுத்து அந்த சக்தியை அந்த தீய சக்தியை வெளியில ஏற்றிடுறாங்க. நீங்க எப்படி வேணுமாலும் இந்த காலத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா நான் பழைய முறை இந்த கன்னி அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து பாருங்க. இது கிட்டத்தட்ட வந்து 4 வீடியோவோ 6 வீடியோவோ தொடர்ந்து பாகம் முறையில வரதுக்கு வாய்ப்பு. பார்த்து உங்க குழந்தைகளுக்கு உண்டான தோஷத்தை கண்டுபிடிங்க. கன்னி தோஷம் அப்படின்னா கன்னி இறப்புன்னா எப்படிங்கிறத தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து ஜோதிடராக இருந்தாலும் சரி அல்லது கோயில் பூசாரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்காகவே இந்த மெயின் வீடியோ போடப்பட்டிருக்குது. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதை பத்தி நீங்க வந்து கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், வகுப்பு எடுக்கணும், தீட்சை பெறணும், தீட்சை பெற்று நாம மக்களுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏதாவது விரும்பினீங்க அப்படின்னா அந்த விருப்பம் உள்ளவர்கள் நீங்க வந்து நம்மளை அணுகலாம். அப்படி அணுகும் பொழுது நாம வந்து அதுக்கு உண்டானதை கற்றுக் கொடுத்து உங்களை இது பண்ணலாம். இதுல வந்து மந்திரம் கற்றுக்கொள்பவர் நடக்க வேண்டிய விதிமுறைகள் என்னங்கிறத நான் சொல்லிடுறோம். இதுக்கு கட்டுப்பட்டவங்க மட்டும் நீங்க வந்து நம்மள பார்க்கலாம். பிறர் செய்த குற்றத்தை பொறுக்கவும் மன்னிக்கவும் உடனே அதை மறக்கவும் வேண்டும். எந்த ஒரு உடலுக்கோ எந்த ஒரு உயிருக்கோ எந்த ஒரு மனதுக்கோ தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும். அகச்சுத்தமும் புறச்சுத்தமும் உடையவராயும் கடவுள் வழிபாடு உள்ளவராயும் அனைத்துயிர் மீதும் அன்பும் கருணையும் உள்ளவராயும் இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கும் எந்த ஒருவரும் தனக்கே தீங்கை தேடிக்கொண்டு கொண்டவராகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்துயிர்களின் மீதும் மிக்க அன்பு கொண்டவராய் இருத்தல் வேண்டும். பிறருக்கு கெட்ட எண்ணத்தால் வைப்பு சூன்யம் ஏவல் முதலான செய்யக்கூடாது. பிறருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட வைப்பு சூன்யம் ஏவல் இவைகளில் அவர்களுக்கு படும் கஷ்டத்திலிருந்து விடுவிக்கவும் இத்தகையோருக்கு தேவதா வசியமும் மாந்திரிக சித்தியும் கைவல்லமாகும் அப்படிங்கிறது. அதாவது இறைவனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த வந்து பாடங்கள்ல வந்து 1வது வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் 16 வருஷம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கும் பொழுது உங்களுக்கான கன்னி தோஷம்னா என்ன, எதனால இறந்தாங்கிற வீடியோவை நான் தெளிவா உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கி கிளிக் பண்ணி நன்றிகள்.